சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா நான் கடுமையான தாகத்தோடும் கடுமையான பசியோடும் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் குழந்தையே. சாயப்பா வேறெங்கும் செல்லாமல் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நான் கேட்பதை எனக்கு கொடுத்து என் தாகத்தையும் பசியையும் நீ போக்க வேண்டும். என்ன நடக்கிறது? நீ என் குழந்தை என்ன நினைக்கின்றாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்பாவின் பசியும் தாகமும் என்றால் நான் உனக்கு உணவும் தண்ணீரையும் படைக்கின்றேன். அதை நீ உண்டுவிட்டு செல். என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்றால் கேட்டு கொண்டிருக்காதே. நான் இங்கு 1008 கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அன்றாட செலவுக்கு பணம் இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாமல் எதையாவது என்னிடத்தில் கேட்டு வைத்து என்னால் அதை செய்ய முடியாத நிலைக்கு இருக்கும்பொழுது என் மனதை நீ வருத்தப்பட வைத்து விடாதே. உனக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு ஒருபொழுதும் இருந்ததே கிடையாது. ஆனால் நான் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று அப்படி இருக்கின்றது என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா? உன் எண்ணத்தை முழுமையாக புரிந்து கொண்ட உன் அப்பா இன்று நான் என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை முழுமையாக நீ கேட்ட பிறகு இதை உன்னால் எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா என்கின்ற பதிலை நீ சொல்லிவிடு. என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா என் வாக்கினை இன்று நீ முழுமையாக கேட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக முடிவில் எனக்கு கொடுக்க முடியும் என்கின்ற பதிலை சொல்லிவிட்டு சரி. நான் எதனால் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் தெரியுமா? என்னுடைய குழந்தைகள் பல பாதியிலேயே அப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்காமலேயே போய்விடுகின்றார்கள். அது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கின்றது. என் குழந்தைகளுக்காகத்தானே மூச்சிறைக்க இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதிலும் சில குழந்தைகள் சொல்வதை சுருக்கமாக விட வேண்டியதுதானே என்று சொல்கின்றார்கள். நான் உன்னோடு இத்தனை நிமிடங்கள் பேசுவதற்கு காரணமே நீ எத்தனை பொறுமையாக என் வார்த்தைகளை கேட்கப் போகிறாய் என்பதற்காகத்தான். உனக்குள் எத்தனை பொறுமை இருக்கிறது என்பதனை யோசிப்பதற்காகத்தான், சோதிப்பதற்காகத்தான் நான் இதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லையற்ற அன்பை தரும். தெய்வமும் உன்னுடைய பொறுமைக்கு பல பலன்களை கொடுக்கும். எதற்கு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தான் இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றான்? எந்த ஒரு விஷயத்தையும் பெற முடியாமல் தானே தவித்து கொண்டிருக்கின்றாய்? என்ன என் குழந்தைக்கு பொறுமை வரவில்லை? பொறுத்திருந்து நிதானமாக சாயப்பா என்னத்தான் சொல்கிறார் என்று கேட்கலாமே என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு இன்று நான் ஒரு வார்த்தையை கடைசியில் சொல்லிக் கொடுப்பேன். அதனை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசயங்கள் நடக்கும். சரி, சாயப்பா பசியோடும் தாகத்தோடும் அல்லவா வந்திருக்கின்றேன். இன்று எனக்கு என்ன கொடுக்க போகிறது என் குழந்தை? சாயப்பா என்ன கேட்கப் போகின்றேன் என்று ஆவலோடு நிற்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எத்தனையோ பேரின் இல்லத்திற்கு நான் சென்றிருக்கலாம். பணம் வசதி படைத்தவர்கள், பணத்தை அள்ளி அள்ளி கொட்டக்கூடியவர்கள் என்று இவர்கள் இல்லத்திற்கு நான் சென்றிருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் எனக்கு ஏன் பசி தீர்வதற்கான உணவுகளில். ஆனால் என் குழந்தையை நீ மனதால் மிகுந்த அன்பு கொண்ட குழந்தை. எப்பொழுதுமே உன்னிடம் என்ன இருக்கிறதோ இல்லையோ நீ முகத்தில் புன்னகையோடு இருக்கின்றாய். எதையுமே வாழ்க்கையில் பெரிதாக எதிர்பாராத ஒரு பிள்ளை. தனக்கு தெய்வம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று மட்டுமே நினைக்கின்ற ஒரு குழந்தை. தெய்வத்திடம் எப்பொழுதும் வந்து அதை கொடு, இதை கொடு என்று கேட்பது இல்லை. தெய்வம் எதையும் கொடுக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வருத்தம் கொண்டதும் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்ற உன்னை உன் அப்பா தேடி வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன் மனதில் இருக்கின்ற இந்த உணர்வுகளும் நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன். ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு அத்தனை பெரியது. உனக்கும் எனக்கும் இடையில் அத்தனை உண்மையும் இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாகத்தான் சாயப்பா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை சொன்னால் பயந்து விடுவாயோ, அதை சொன்னால் பயந்து விடுவாயோ என்றெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்திலிருந்து நான் மறைத்தது கிடையாது. எனக்கு தெரியும் எதையுமே என் குழந்தையினால் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று. எதையுமே என் குழந்தையினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதிர்த்து நிற்க முடியும் என்று. வாழ்க்கையில் சரியாக எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்கு தெய்வத்தை குறை சொல்லாமல் தான் சரியில்லை என்று நினைக்கின்ற குழந்தைகளவா? அப்படியானால் நான் உன் இல்லத்திற்கு வராமல் வேறு யாரின் இல்லத்திற்கு செல்லப் போகின்றேன்?
ஒருவேளை இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை, உன் மனசாட்சிப்படி நான் இப்படி இல்லை, சாயப்பா நான் எப்பொழுதுமே இது போன்று இல்லை என்று நீ நினைப்பது உண்மை என்றால், இந்த சாயப்பாவின் வார்த்தைகளும் இந்த சாயப்பாவை தேடி வருவதும் உன்னை அல்ல என்பதனையும் நீ தெரிந்து கொள். உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் இங்கு நிலைத்து நிற்கும். பொய்யான விஷயங்கள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டு வாழ்க்கையின் அசிங்கத்தை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உண்மையை பேசுகின்றவர்கள் அங்கே வேதனைப்படுகின்றார்கள், பொய்யை பேசுகின்றவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்பது போன்று எந்த ஒரு விஷயத்தையும் நீயாகவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடாதே. நீ என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களில் எல்லாம் சரியாக நீ கவனத்தில் கொண்டு இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு இந்த செய்தி மிகவும் அவசியமானதாக மட்டுமே இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, சாயப்பாவின் பசி உன் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைக்கு நிச்சயமாக இன்றோடு முடிவு வைக்குமாறு வந்திருக்கின்றது. தெய்வத்திற்கே பசி என்று சொன்னவுடன் உனக்கு எண்ணம் தோன்ற வேண்டாமா? நம் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டார் என்று. இப்பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் நான் எனக்கு உணவாக்கி கொள்ளப் போகின்றேன். நீ ₹1 கூட எனக்காக செலவு செய்ய வேண்டாம். சாயப்பா இந்த உணவை சாப்பிடுவார், அந்த உணவை சாப்பிடுவாரா என்று நீ யோசிக்கவும் வேண்டாம். நான் சாப்பிடுகின்ற இந்த உணவின் மூலமாக உன் வீட்டில் உனக்கு பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலையைத்தான் நான் உருவாக்க நினைக்கின்றேன். நீ தவிர ஒரு பொழுதும் உன்னை வருத்தப்பட வைக்க நான் நினைத்தது கிடையாது. சாயப்பா சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் நிற்கட்டும். சாயப்பா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நிச்சயமாக நிலை நின்று கொண்டிருக்கட்டும். உன் அப்பா சொன்னது போல உன் இல்லத்தில் இருந்த அத்தனை தீவினைகளையும் அங்கிருந்து வெளியே அடித்து நான் விரட்டி விடுகின்றேன். இதை மட்டுமா நான் செய்யப் போகின்றேன்? என் குழந்தையே, நினைக்கலாம் சாயப்பா என் இல்லத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று. என் குழந்தை, சில எதிர்மறையான விஷயங்கள், சில தீய சக்திகள் உன் இல்லத்திற்குள் வந்து தங்குவதற்கு நீ கொடுக்கின்ற இடங்கள் என்று இவை எல்லாமும் இவர்களை எத்தனை முறை அடித்து விரட்டினாலும் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்குள் வருவதற்கான வழியை அவர்களுக்கு வகுத்து கொடுத்து விடுகின்றது. எப்படி என்று உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, எங்கேயாவது ஒட்டடைகள் இருக்கிறதா என்று சற்று பார். ஒரு நிமிடம் உற்று நோக்கிப்பார். அது போன்று இருக்கும்பொழுது அந்த இடத்திற்குள் எதிர்மறையான விஷயங்கள் உள்ளே நுழைந்து அந்த ஒட்டடைக்குள் சென்று தங்கிவிடும். அது அவர்களுக்கு, அதாவது தீய விஷயங்களை தங்க வைப்பதற்கான ஒரு இடமாக மாறிவிடும். இதனால் நாம் ஒரு முறை அதனை சரி செய்தோம், சுத்தம் செய்தோம் என்பது அல்ல. சில நாட்கள் கழித்து மறுபடியும் அதை நீ பார்க்க வேண்டும் அல்லவா? வேறு ஏதாவது ஒரு இடத்தில் இவை இருக்கிறதா என்று உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? அடியில் இருக்குமானால் நீ குனிந்து பார்க்க கஷ்டப்படுவாய். ஒரு பொருளை நகர்த்தி அதன் கீழே என்ன இருக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு உனக்கு கடினமாக இருக்கும். இப்படியெல்லாம் நீ யோசித்து கொண்டிருந்தால் கடைசியில் நீ வாழ்க்கை முழுமைக்கும் கண்ணீர் விட வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும். சுத்தம் செய்யும் பொழுது சரியாக ஒரு முறை செய்து நிச்சயமாக பல நாட்கள் உன் இல்லத்தில் சந்தோஷம் தங்கி இருக்கும். கஷ்டங்களும் கண்ணீரும் வருகிறது என்றால் சில நாட்களுக்கு பிறகு நீ உடனே இதைத்தான் சோதித்து முதலில் பார்க்க வேண்டும். எதிர்மறையான விளைவுகள் உள்ளே நுழைந்ததும் எல்லோர் மனதிலும் எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே நிலவிக் கொண்டிருக்கும் என்பதனை மறந்து கூடாது. அதுபோல என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் காய்ந்த மலர்களும் அழகிய மலர்கள் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இவைகள் இருந்தால் அங்கு தெய்வ சக்தி இருக்காது. அங்கே தெய்வ சக்தி இல்லாமல் போனால் தீய சக்தியின் நடமாட்டம் தொடங்கிவிடும் அல்லவா? அதனால்தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன், இதுபோல தெய்வங்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்ற விஷயங்கள் வேறு ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதை நீ ஒருபொழுதும் தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடந்துவிட்ட அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சரி, உணவிற்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கின்றேன். சாயப்பா, கடுமையான தாகத்தோடு வந்திருக்கின்றேன். அதை எப்படி தீர்க்கப் போகிறாய் என்று பார்க்கலாமா? என் அன்பு குழந்தையே, சாயப்பா இருக்கின்ற தாகம் அவ்வளவு எளிதில் அடங்கக்கூடியதாக அல்ல. இந்த தாகத்தை போக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது எல்லாம், உண்மையில் தாகத்தோடு வருகின்ற ஒருவருக்கு அருந்துவதற்கு தண்ணீரையும் நீ கொடு. யாராவது இதே எதர்ச்சியாக உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டால் எப்பொழுதுமே இல்லை என்று மறுப்பது அல்ல. அல்லது ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டுவதுமாக சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் ஒருபொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது.
குறிப்பாக தாகத்தோடும் பசியோடும் வந்து நம்மிடம் கையேந்துகின்றவர்களுக்கு நாம் எப்படியாவது உணவினை பெற்று கொடுப்பதுதான் நல்லது என்பதனை புரிந்து, என் குழந்தை, அதுபோல உன்னுடைய இல்லத்திலும் சரி, வெளியிலும் சரி, சிறு சிறு பறவைகளுக்கும் சரி, அதாவது உன்னால் முடிந்த ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை அதில் ஊற்றிவை. தண்ணீரை பருகி சந்தோஷமாக செல்லும் பொழுது அந்த பறவை தாகமும் குறைகிறது என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா என்ன விஷயத்தை இன்று உனக்கு எடுத்து சொன்னேனோ அந்த விஷயத்தில் உனக்கு மிகுந்த மன திருப்தி. என் குழந்தைக்கு நிச்சயமாக ஏதோ பல விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்ததாக நினைக்கின்றேன். என் குழந்தையே, என் வார்த்தைகளை முழுமையாக நீ கேட்டிருந்து உண்மை என்றால் நான் இடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுப்பேன் என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே மனதிற்குள் அவசரமாக ஏதேனும் கோபமோ அல்லது ஆத்திரமோ தேவையற்ற முடிவுகளை எடுக்கின்ற நிலை வருகிறது. சற்றென்று பல குழப்பங்கள் உன்னை போட்டு ஆட்டி படைக்கிறது என்றால் அந்த நொடியை நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ சாயப்பா, என் சாயப்பா செய்து கொடுப்பார் என்று நீ சொல்ல வேண்டும். அப்பொழுது ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம் என்று நீ சாயப்பாவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உனக்கு நன்மைகள் நடந்த அத்தனையும் உன் சாயப்பா செய்து தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.